திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சுயமரியாதை பூமி என்ற பெருமை தமிழகத்திற்கு உண்டு. ஆனால் கால மாற்றத்தில் சுயமரியாதை பூமியான தமிழகத்தின் அரசியல் களம் மெல்ல மெல்ல தனிநபர் சார்ந்து நகர்ந்து விட்டதா என்ற ஐயமும் அது குறித்த விமர்சனங்களும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. தனிநபர் சார் அரசியல் எதற்கு வழிவகுக்கும்? ஜனநாயகம், கூட்டு முடிவு உள்ளிட்டவற்றை தனிநபர் சார் அரசியல் முடக்குமா? அல்லது தமிழகத்தின் பாரம்பரியமாக தனிநபர் சார் அரசியல் மாறிவிட்டதா? கொள்கைகள் பின்னுக்கு தள்ளப்படுவதற்கு இந்த தனிநபர் அரசியல்தான் காரணமா என பல கேள்விகள் இதை ஒட்டி எழுப்பப்படுகின்றன. தனிநபர் சார் அரசியல் இல்லாமல் நகர்த்த முடியாது, அதே சமயம் கூட்டு முடிவும் அவசியமானது, இது இரண்டும் தேவை என்கிற வாதமும் வைக்கப்படாமல் இல்லை. இந்த அடிப்படையில் இன்றைய நேர்பட பேசு அமர்வை நாம் வடிவமைத்திருக்கிறோம். நம்மோடு எழுத்தாளரும் பதிப்பாளருமான திரு ஆழி செந்தில்நாதன், திராவிட இயக்க தமிழர் பேரவை நிறுவனர் திரு சுபவீர பாண்டியன், அரசியல் விமர்சகர் திரு ஞானி, தலித் முரசு இதழின் ஆசிரியர் திரு புனித பாண்டியன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாதிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். திரு செந்தில்நாதன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சுயமரியாதையை நாட்டின் பிற பகுதிகளுக்கு எடுத்துச் சொன்ன முதல் மாநிலம் தமிழகம். அப்படிங்கும்போது சுயமரியாதை அப்படின்னாலே ஒரு நபர் தன்னுடைய மரியாதையை பிறருக்கு அடகு வைக்காமல் சரிசமமாக நடத்தப்படுவது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த தனிநபர் அரசியல் ஒரு கட்டத்தில் தலைவர் தான் எல்லாம், அவர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கக்கூடிய தொண்டனாக நான் இருப்பேன் அப்படின்னு கட்சி தொண்டர்கள், அது கட்சி வேறுபாடின்றி மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அதுதான் சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் முதல்ல சொன்னது தான் கிட்டத்தட்ட, அதாவது ஒரு 30 வருஷமாக சொல்லலாம், பழைய கட்சி புதிய கட்சின்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லா கட்சிகள்லையுமே என்னைக்கு பொதுக்குழு செயற்குழு ஒன்று கூடி முடிவெடுக்க பதிலாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தலைவர்கிட்ட முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கையில் கொடுக்குறோன்னு பேச ஆரம்பித்தாங்களோ, என்னைக்கு அன்றைய முதல்வர் எம்ஜிஆரை பற்றி திருநாவுக்கரசர் ஒரு முறை சொல்லும்போது அவர் தான் ஒன்று, பக்கத்தில் இருக்கிற நாங்கள் எல்லாம் 0, அந்த முன்னாடி ஒன்று இருக்கிறதுனால தான் எங்களுக்கு மதிப்பு, இல்லைன்னா எங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு சொன்னாரோ, அந்த காலகட்டத்திலேருந்து ஜெயலலிதாவோட ஃபோட்டோ பார்த்த உடனே காலில் விழுந்து கும்பிடக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டம், அது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் சின்ன கட்சிகளில் அதை விட மோசமான, பெரிய கட்சிகளில் இருக்கக்கூடிய தனிநபர் வழிபாடை விட சின்ன கட்சிகளில் அதை விட மோசமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இன்றைய தமிழ்நாட்டின் நிலைமை அப்படிங்கிறதுக்கும் சுயமரியாதைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரியே தெரியல. அதாவது அரசியலில் தலைவர்கள் தனிநபர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது, அது நம்ம மறுக்கவே முடியாது. அரசியல்ங்கிறது கொள்கைனாலும் கூட கொள்கைக்கு ஒரு முகம் இருக்குது. ஆனால் அந்த கொள்கையின் காரணமாகத்தான் அந்த தனிநபருக்கு அல்லது அந்த தலைவருக்கு மரியாதை, அந்த கொள்கையினுடைய ஒரு வடிவமாக, ஒரு மக்களோட பழகக்கூடிய வடிவமாக அந்த தலைவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு காலத்தில் அண்ணா இருக்கிறாரு, காமராஜர் இருக்கிறாரு, ராஜாஜி இருக்கிறாரு, பெரியார் இருக்கிறாருன்னாலும் சொன்னால் அவங்க மிகப்பெரிய ஆளுமைகள், ஸ்டால்வர்ட்ஸ். ஆனால் அவங்க ஒரு கொள்கையினுடைய முகமாகத்தான் இருந்தாங்க. இப்போ அந்த நிலை மாறி, அதாவது என்னைக்கு உங்களுக்கு கொள்கை அப்படிங்கிறது 2016 கொள்கையை பற்றி அவன் பேசுகிறான்டான்னு சொல்கிற அளவுக்கு ஜோக்காக மாறி போச்சோ, அன்றைக்கே உங்களுக்கு தனிநபர்கள் தான் எல்லாத்தையும் முடிவு வரும்போது, அந்த தனிநபர்கள் வெறும் தனிநபர்களாக மட்டும் வர மாட்டாங்க, தங்களை ஒரு கம்பெனியாக தான் வச்சுருக்கிறாங்க. நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் இன்வெஸ்டர்ஸ், நாங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு பொலிட்டிக்கல் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அந்த கம்பெனிக்கு நான் டீலர் போடுறேன், டீலர் ஒழுங்காக எனக்கு வேலை செய்யணும், ஏஜென்ட் எனக்கு ஒழுங்காக வேலை செய்யணும், தொண்டர்கள்லாம் என்னுடைய எம்ப்ளாயிஸ், அவன் ஒழுங்காக நான் சம்பளம் கொடுக்கறதுக்கு வேலை செய்யணும், அவங்க எல்லாமே வாக்கு வங்கியை நிரப்பக்கூடியவங்கன்ற அரசியல் வந்த பிறகு இப்படிப்பட்ட தலைமையை தான் தொண்டனும் விரும்புகிறான்ற அளவுக்கு மாற்றிருக்கிறாங்க. இப்போ கொள்கை என்பது, ஒரு கொள்கையை எடுத்து செல்வதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார், அவர் தான் தலைவராக உருவாகிறார். யாரும் தலைவராக நேரடியாக வந்துடுறதில்ல, ஒரு சிலரை தவிர அவர் தான் அடுத்தடுத்த கட்டங்களில் போகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கொள்கை தனிநபர் அரசியல் அப்படிங்கிறது, கொள்கையை தனிநபர் அரசியல் ரொம்ப ஈஸியாக வென்றெடுப்பதற்கு எந்த இடத்தில் அந்த அடிப்படை பிறக்குதுன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல பிறகுதுன்னா, ஒரு தலைமுறையை ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி சில விஷயங்களை அடைய முயற்சி பண்ணி அது ஓரளவுக்கு சாத்தியமான உடனே அந்த இயக்கம் அடுத்த தலைமுறைக்கு ஏற்ப, அடுத்து வரக்கூடிய சவாலுக்கு ஏற்ப தன்னை புதுப்பிச்சுக்கணும். அது புதுப்பிக்க முடியாத சூழலை என்ன ஆகுதுன்னா தேக்கம் உருவாகுது. அந்த தேக்கம் வரும்போது தான் இந்த விஷயங்கள் அத்தனையுமே பார்த்தீங்களா உங்களுக்கு தோணுது. ஆக அடுத்தடுத்த தலைமுறைக்கு தன்னை வளர்த்து கொள்ளாத ஒரு கட்சியில் இதுதான் நடக்கும். திரு செந்தில்நாதன் சொல்வது போன்று
இந்த குற்றச்சாட்டுக்களை பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகள் திராவிட இயக்கங்கள் மீது, திராவிட அரசியல் கட்சிகள், திராவிட இயக்கங்கள்னு சொல்லுவது சரியா இருக்காது, திராவிட அரசியல் கட்சிகள் மீது இருக்கிறது. இந்த கலாச்சாரம், அது கட் அவுட் கலாச்சாரமா இருந்தாலும் சரி, ஒரு கட்சிக்கு இவர்தான் நிரந்தர தலைவர், ஒரு கட்சிக்கு இவர்தான் நிரந்தர பொதுச்செயலாளர், ஒரு கட்சிக்கு இவர்தான் நிரந்தர முதல்வர் அப்படின்னு சொல்லும் போதே அங்க இந்த கூட்டு முடிவு, ஜனநாயகம் எல்லாமே அடிபட்டு போய் தனிநபர் துதிதான் நிற்கிறது. இது சரியான முறைதானா? ஜனநாயகத்திற்கு ஏற்ற அமைப்பு தானா இது? முதல்ல செந்தில்நாதனுக்கு முன்னால் நீங்கள் சொன்னதிலிருந்து ஒரு எனக்கு மாற்று கருத்து உண்டு. சுயமரியாதைக்கு தமிழகம்தான் தொடக்கம் அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே மராட்டிய மாநிலத்தில் பெரியார், அம்பேத்கர்லாம் பிறப்பதற்கு முன்னால் ஜோதிராவ் பூலே செய்திருக்கிற பணிகளும் அவருடைய துணைவியார் சாவித்திரி அம்மையாரும் செய்திருக்கிற சுயமரியாதைக்கான இயக்க பணிகள், அது சுயமரியாதை உணர்வின் விதைகள் தான். எனவே அவற்றையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்திய வரலாற்றை மனசுல வைத்திருந்தாலும் நான் அது தவறுன்னு சொல்லல. எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னா அது அரசியல் வடிவம் பெற்றது. மரியாதையை இழந்திருக்கிற தமிழா நீ சுயமரியாதையோடு வான்ற அரசியல் முழக்கமாக மாறியதும் அது வெற்றி தந்ததும் இங்கதானே. அதாவது ஜோதிராவ் பூலேல ஒரு பெரிய தொடக்கம் இருக்கிறதாக நான் நிச்சயம் ஒத்துக்கலாம். ஜோதிராவ் பூலேனுடைய பங்களிப்பை மறுக்க முடியாது. ஒன்று. இரண்டாவதாக செந்தில்நாதன் சொன்ன குற்றச்சாட்டுகள்ல எப்போது இங்க என்ன ஒன்று நடக்கிறதுனா, எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்துதல்னு ஒரு செய்தி நடக்குது. நீங்க நான் திமுக மட்டும் சரி அப்படி சொல்லலை. ஒவ்வொரு கட்சிக்கும் வேறுபாடு இருக்கு. இந்த நிலைகளில் கூட நிரந்தர தலைவர் என்பது வேறு, நிரந்தர முதல்வர் என்பது வேறு. நிரந்தர தலைவரை கட்சி முடிவு செய்யலாம், நிரந்தர முதல்வரை மக்கள் முடிவு செய்யணும், கட்சி முடிவு செய்ய முடியாது. அதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளோடு பொது உடைமை கட்சியை ஒப்பிடுகிற போது அவர்களிடத்தில் என்ன வேறுபாடு இருக்கிறது? அதாவது தனி மனித ஆளுமை வேண்டவே வேண்டாம் என்று என்றைக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அது தனி மனித வழிபாடாக ஆகிவிடக்கூடாது என்பது சரிதான். அதற்கும் இதற்கும் ஒரு நூல் இழையில தான் வேறுபாடு. நீங்க அப்படி பாக்குறீங்க, நான் வேறு மாதிரியாக பாக்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் 1969 2016 வரை ஒரே தலைமையை, ஒரே தலைவராக திரு கருணாநிதி இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டுதான் அனைத்து கட்சிகளுமே இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எடுத்தா கூட அவர் தான் நிரந்தர தலைவர், அவர் நிறுவன தலைவராக இருக்கலாம், ஆனா அவர் தான் நிரந்தர தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவில் இது இன்னும் வேறொரு நிலையில் இருக்கிறது. இதுதான் முதல் தொடக்கம் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? இது போன்ற ஒரு தனிநபர் அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடங்கியதுன்னு ஏன் சொல்லக்கூடாது? ராஜாஜி சுதந்திர கட்சிக்கு அவர் தானே தலைவராக இருந்தார் கடைசி வரைக்கும், அவர் காலம் வரைக்கும். அதாவது நீங்கள் பல இடங்களில் நீங்கள் ஒரு சின்ன கட்சியாக இருந்த தமிழரசு கழகத்துக்கு மாப்போசியும் நாம் தமிழர் இயக்கத்துக்கு ஆதித்தனாரும் தானே தலைவர்களாக இருந்தாங்க. அந்த ஒரு சின்ன கட்சிகள்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நான் ஒரு செய்தியை சொல்லிட்டேன், ஒரு கட்சிக்கு தலைமை என்பதை அந்த கட்சி முடிவு செய்யும். அதுல எப்படி நம்ம தலையிட முடியும்? கட்சிக்குள் ஒன்றும் எதிர்ப்பு தலைவர் இருக்கக்கூடாது அப்படி. அதாவது நீங்க தனி மனித ஆளுமையை சார்ந்தென்றால் அது ஒன்று இன்னைக்கு புதுசுன்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துல நீங்க 60களில் பார்த்தால் கலைஞர், காமராஜர், ராஜாஜி, இப்படித்தான் பெரியார் உட்கட்சி விதின்னு ஒன்று இருக்கு. அதில் ஒரு கண்டிப்பாக பொதுக்குழு கூட்டணும், அதன் முடிவை தலைவர் ஏற்றுக்கொள்ளணும், இப்படி பல விதிகள் இருக்கு. சில கட்சிகளை 3 முறைக்கு மேல தலைவர் பதவி இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. இப்ப என்னுடைய கேள்வி, அண்ணா தொடர்ச்சியாக இருந்திருந்தால், அவர் இயற்கை எதாமல் இருந்திருந்தால் இது போன்ற நிலை இருந்திருக்குமா? அப்போது இருந்த கூட்டு தலைமை, அப்போது இருந்த கூட்டு முடிவுகள் திரு கருணாநிதி அவர் காலகட்டத்தில் இல்லைங்கிற விமர்சனம் இருக்கு. இல்ல, நீங்க அண்ணா ஒரு கட்டத்தில் நாவலரை பார்த்து தம்பி வா தலைமையேற்கவா என்று சொன்னார் என்கிற வரலாற்று செய்தியை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் எதை நாம் மறந்து விடக்கூடாதுன்னா, அந்த தலைமை ஏற்கிற அந்த பொறுப்பில், பொதுச் செயலாளர் பொறுப்பில் நாவலர் அமர்ந்தார் என்பது உண்மைதான். ஆனாலும் திமுக கழகத்துக்கு தலைவர் நாவலர் என்று திமுக கழக தொண்டனே கருதவில்லை. அந்த பொறுப்பில் இருந்தானே தவிர அண்ணாதான் தலைவர். அறிஞர் அண்ணாவின் காலம் வரையில் இன்றைக்கு வரலாற்றில் யாரையாவது இப்படி சொல்ல முடியுமா? அண்ணா கொஞ்ச காலமும் நாவலர் கொஞ்ச காலமும் திமுகவுக்கு தலைவர்களாக இருந்தார்கள்னு யாரும் சொல்லலை. எனவே அது பொறுப்பை மாற்றிக்கொண்டார்களே தவிர தலைமை வேறு, பொறுப்பு லீடர் என்பது வேறு, சேர்மன் என்பது வேறு சொல்லக்கூடாது. இல்லை, இயற்கையாக நீங்கள் எல்லாம் வெறும், அதாவது சித்தாந்தங்கள் இல்லாமல் ஒரு தலைமை வெறும் தனிமனித ஆளுமை என்பதை நான் ஏற்கவில்லை. ஆனால் தனிமனித ஆளுமை என்பது தேர்தல் அரசியலில் அடிப்படையாக தேவைப்படுகிறது. தேர்தலுக்கு வெளியிலும் கூட நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன். திராவிடர் கழகத்துக்கு ஐயா பெரியார் அவர்கள் தானே 73 வரைக்கும், அதுக்கு நீங்க எந்த பொறுப்பில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். பொதுச் செயலாளராக குத்தூசியார் இருந்தார், அப்புறம் ஆசிரியர் வீரமணியார் இருந்தாங்க. ஆனால் அவருக்கு பிறகுதான் மணியம்மையார் தலைவரானாரே தவிர ஐயா காலம் வரைக்கும் பெரியார் தான் இருந்தார். அது அவரவருடைய தனிப்பட்ட திறன், ஆளுமை சார்ந்தது, சிந்தனை சார்ந்தது. அதில் அடிப்படையாக
நாம் விவாதிப்பதற்கு எனக்கு ஒன்றும் இருப்பதாக நான் உள்ளபடியே நினைக்கவில்லை. அதிமுகவுக்கு எப்படி ஜெயலலிதாவே தொடர்ந்து தலைவியாக இருக்கலாம்னு நான் எப்படி கேட்க முடியும்? அதிமுகவில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் நிரந்தர முதல்வர் என்பதை நான் ஒத்துக்கல. அதிமுகவில் இருப்பவர்களோ திமுகவில் இருப்பவர்களோ பிற கட்சிகளோ ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, ஏற்றுக்கொள்ள வைக்கப்படுகிறார்கள். ஏன்னா தலைமைக்கு எதிராக பேசக்கூடிய, இன்னும் ஒரு மோசமான நிலைமை, தலைமைக்கு எதிராக சிந்திக்கிறார்னு தெரிஞ்சா கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீக்கப்படுவதும் மாற்றப்படுவதும் ஓரங்கட்டப்படுவதும் நடந்து கொண்டே இருக்குல்ல. இது ஆரோக்கியமான அரசியலா? அதுலேயும் நான் அதான் சொல்றேன், அதுல இருக்கிற வேறுபாடுகளையும் மறந்துட்டு எல்லாவற்றையும் ஒரே தளத்தில் வைக்காதீங்க. நீங்க இன்றைக்கும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், அதிமுகவினுடைய நடைமுறை என்ன என்று நமக்கு தெரியும். நான் அதை வேறுபாடு காட்டுறேன். பொது உடைமை கட்சிகளில் இருக்கிற நிலை வேறு, அப்படி திமுகவில் இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் எனக்கு மிக நன்றாக தெரியும், அதிலும் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். நான் டெசோவிலாம் இருக்கும்போது தலைவர் முன்மொழிகிற தீர்மானத்தை நானும் நண்பர் திருமாவளவனும் இல்லை அந்த வரியை மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி சொல்றாங்களே, நீங்க என்ன கருதுறீங்கன்னு பேராசிரியரை பார்த்து தலைவர் கேட்டிருக்கிறார். இதற்கு வேறு யாரையும் விட திருமாவளவனே சாட்சி, அவரே சொல்லியிருக்கிறார். ஏன்னா நேரடியான அனுபவம். ஒரு பேசுவதற்கு தீர்மானிக்கிற உரிமை தலைவர்கிட்ட கடைசியாக இருக்கலாம், ஆனால் விவாதிப்பதற்கும் பேசுவதற்கும் இடம் உண்டு. அதிமுகவில் அப்படி இடமே இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. தீர்மானத்தையே மாற்றுகிற அளவுக்கு பொது உடைமை கட்சிகளில் இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி கூட கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்படிப்பட்ட விவாதங்களுக்கு அங்கே இடம் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எல்லாவற்றையும் ஒரே தளத்தில் வைத்து அதிமுகவையும் திமுகவையும் ஒன்று என்று காட்டுவதற்கு ஏன் இவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன எனக்கு புரியல. பொதுமைப்படுத்துதல் தவறு, பொதுமைப்படுத்துதல் தவறு, அவ்வளவுதான் நான் சொல்றேன், குறையில்லைன்னு நான் சொல்றேன். அவர் சொல்லக்கூடிய உதாரணங்கள், டெசோ கூட்டத்தில் கருத்து கேட்பது, இதெல்லாம் ஒரு புறம் ஏற்றுக்கொண்டாலும் பல பொதுக்குழுக்கள் இருக்கு, தேர்தல் சார் முடிவுகள்லாம் இருக்கு. இதையெல்லாம் எல்லா கட்சிகளும் கருத்துக்கள் கேட்கப்படுகிறதா? அப்படி கருத்துக்கள் கேட்கப்பட்டால் எல்லா பொதுக்குழு தீர்மானங்களிலும் அது எல்லா கட்சிகளையும் முடிவெடுக்கிற பொறுப்பை தலைவரிடம் ஒப்படைக்கிறோன்னு ஒரு தீர்மானம் போடுவது, அது தனிநபர் சார் அரசியலா இல்ல கூட்டு முடிவுன்னு பாக்குறதா? இல்ல, தோழர் சுபவி என்னன்னு சொல்றது, அவரால் அதிகபட்சம் எவ்வளவு சாமர்த்தியமாக இதை சமாளிக்க முடியுமோ அவ்வளவு சமாளிக்கிறாருங்கிறத தவிர வேற ஒண்ணுமே பார்க்க முடியாது. இப்ப நம்ம பிரச்சனை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில வேறுபாடு இருக்கா இல்லையா என்று ஆராய்வது மட்டுமல்ல, எல்லாருக்குள்ளேயும் வேறுபாடுகள் இருக்கு, வெவ்வேறு வேறுபாடுகள் இருக்கு, தன்மை வேறுபாடுகள் இருக்கு. எல்லாம் அப்படியே அச்சாக ஒன்று போல நாம் சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றுக்குமாக பொதுத்தன்மையாக இருப்பது என்பது ஜனநாயகம் இல்லாமல் கட்சியை நடத்தி கொண்டு போவது அப்படிங்கிற தன்மை இருக்குல்ல, அது இருந்துட்டு இப்ப அவர் டெசோவில் விவாதிக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. டெசோ தோழமை அமைப்புகள், தோழமை அமைப்புகளை கூட்டு உட்கார வச்சுட்டு பேசுறதுங்கிறது வேற. ஆனா கட்சிக்குள்ளே இருக்கிறவரும் அதே போல திருத்தம் சொல்ல முடியுமா, பேச முடியுமான்னு பாத்தீங்கன்னா அது வேறு. உட்கட்சி ஜனநாயகம் என்பது வேறு. உட்கட்சி ஜனநாயகம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செம்மையாக இருந்திருக்குமானால் நீங்க அதன் அடிப்படை கோட்பாடுகளுக்கு விரோதமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைப்பது என்று முடிவெடுத்த காலகட்டத்தில் உள்ளுக்குள்ள ஒரு மிக கடுமையான தத்துவார்த்த விவாதம் நடந்திருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா அதனுடைய பொதுக்குழுல நடந்திருக்க வேண்டும். அது மாதிரி எந்த தத்துவார்த்த விவாதமும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு நடந்த வரலாறே இல்லை. பாத்தீங்கன்னா நான் தலைவர்களை பற்றியே பேசல, நான் சித்தாந்த ரீதியான போராட்டம் உள்ள நடந்திருந்ததால் இதை பற்றி கடும் விவாதத்துக்கு பிறகு தலைவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு முடிவுக்கு வந்திருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் அந்த மாதிரி உட்கட்சி ஜனநாயகம் என்பதை பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அரசியல் களத்தில் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய காரணங்கள், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கட்சி நகர்த்து போகணும் அப்படின்னா ஒட்டுமொத்த அக்கௌண்டபிலிட்டி என்பது யாருன்னா அந்த தலைமைக்கு தான் இருக்கு. அது வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் அந்த தலைமையை நோக்கித்தான் விரல்கள் நீட்டப்படுகின்றன. அப்ப அந்த அடிப்படையில் தான் அந்த பொறுப்பை ஏற்கக்கூடிய காரணத்தினால் இது போன்ற முடிவுகளிலிருந்து தவிர்த்து நான் எடுக்கிற முடிவை நீங்க எல்லாம் கேளுங்க நிலைக்கு தலைவர்கள் போகிறார்களா, அவர்கள் தள்ளப்படுகிறார்களா? இங்க ரொம்ப முக்கியமா ஒரு வேறுபாடை நம்ம பார்க்க வேண்டும். பெரியார் நடத்தியது இயக்கம். பெரியார் ஒரு கட்சி நடத்தவில்லை. பெரியார் தேர்தல் அமைப்பு நடத்தவில்லை. பெரியார் முழுக்க முழுக்க ஒரு சமூக இயக்கம் நடத்துகிறார். அப்ப ரொம்ப தெளிவா பெரியார் தன்னுடைய நிலைப்பாடு அறிவிக்கிறார். அதாவது இதுதான் என்னுடைய கருத்து, நீ என்னோடு சேருவதற்கு முன்னால் எவ்வளவு வேண்டுமானாலும் அதை பற்றி யோசி, ஆராய்ந்து ஏற்றுக்கொண்ட பிறகு நான் சொல்லுகிறபடி செய்கிற தொண்டன் தான் எனக்கு வேண்டும் தெளிவா சொல்றாரு. அது பெரியார் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் அது இயக்கம், அங்க அதனுடைய தேவை என்ன அவர் வரையறுத்துட்டாரு. ஆனால் பெரியார் தான் அதன் ஒற்றை தலைவராக இருந்தார், அதன் ஒற்றை முகமாக இருந்தாருங்கிறது இருக்குல்ல, பொறுப்புகளோடு அவர் தான் இருந்தார், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் தான் இருந்தார்ன்றது இருக்குல்ல, அது இங்க பொருந்தவே பொருந்தாது. ஆனால் இந்த அமைப்புகள்லாம் இருக்குல்ல, தேர்தல் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்குல்ல, அவற்றுக்கு நீங்கள் சொல்வதை போன்ற ஒரு பொதுக்குழு அமைப்பு, ஆட்சிக்குழு அமைப்பு, இந்த அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் எல்லாமே ஒப்புக்கு தான் இருக்கின்றன நடைமுறை உண்மை. கடந்த 20-30 ஆண்டுகளில் ரொம்ப தெளிவா நம்ம அதை பார்க்கிறோம். இது எங்கிருந்து தொடங்குகிறது பார்த்தீர்களானால் மக்கள் மத்தியிலே
யார் பிரபலமாக இருக்கிறார்களோ, யார் பிரபலமாக ஆக முடிகிறதோ அவர்களை சார்ந்துதான் நாம் கட்சியை நடத்தி கொண்டு போக முடியும். தொடக்கத்துக்குள்ள நம்ம போலாம். அடுத்த கட்டத்துல அந்த கட்டாயத்துக்குள்ள பேசும்போது அதுதான் காரணம். திரு புனித பாண்டியன், ஒரு கட்சிக்கு முகங்கள் பல இருக்கலாம், வெற்றிகரமான முகங்கள் பல இருக்கும்போது அது கட்சிக்கு பலமாக அமையும். ஆனா அந்த முகங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக குறைந்து ஒற்றை முகமாக மாறும்போது ஒற்றை தலைமையாக இது மாறுகிறது. இந்த மாற்றம் எந்த இடத்துல நிகழுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க முதல்ல இது ஒரு சுயமரியாதை மண் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னீங்க. இங்க பேசக்கூடிய விவாதங்கள் தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அது நம்ம என்னன்னா அரசியல் சார்ந்து மட்டுமே அதை பார்க்குறோம். இந்த சுயமரியாதை மண்ணு நீங்க சொன்னீங்க, முதல் போராட்டம் இங்கே தான் தொடங்குச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் சமூக தளத்தில் அந்த சுயமரியாதைக்கான அந்த போராட்டத்திற்கான தேவை இன்றும் கூட 2016 கூட இருக்கு. இப்போ சமூக தளம் என்பது அப்படியே தான் இருக்குது. இப்போ இங்கே இந்த கதாநாயகர் வழிபாடு அல்லது கொள்கை சார்ந்த அரசியல் ஏன் வரல, ஏன் எல்லாரும் வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப் அப்படின்ற மாதிரி அரசியல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இருக்குது. அதை பற்றியே விவாதிப்பது போதுமானதாக இருக்காது. அதற்கு என்ன அடிப்படை என்று நாம் பார்க்க வேண்டும். சமூக தளம் என்னவாக இருக்கிறது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதிய சமூக அமைப்பு நீங்கள் சுயமரியாதைக்கான போராட்டம் ஏன் தேவையா இருக்கு அப்படின்னா, சமூக தளத்தில் இன்னும் சுயமரியாதை வென்றெடுப்பதற்கான தேவை, போராட்டம் எல்லாமே இருக்கு. அரசியல் தளம் மட்டும் தனியா மாறிடும் அப்படின்னா மாறிடாது. இங்க என்ன மாதிரியான ஒரு பண்பாடு இருக்கு? இங்க ஒரு ஜாதி ரீதியான பண்பாடு, மத ரீதியான பண்பாடு, மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த கதாநாயகர் வழிபாடு எங்க இருந்து வருதுன்னு அம்பேத்கர் சொல்றாருன்னா, அது நீங்க கடவுளை துதிபாடுவதிலிருந்து தொடங்குது. கடவுளுக்கு நீங்க எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்களும் செய்து கொண்டு அவரை துதிபாடிக்கொண்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்பதிலிருந்து அந்த கதாநாயகர் வழிபாடு தொடங்குதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அதுதான் சமூக தளத்துல, பண்பாட்டு தளத்துல நடக்கக்கூடிய. இதையெல்லாம் நாம் அனுமதிக்கிறோம், இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதே விஷயம் அரசியல்ல எதிரொலிக்கும் போது மட்டும் நமக்கு பிரச்சனை வருது. இதுல வந்து ஒரு கட்சி தான் இதுக்கு காரணம், ஒரு திராவிட இயக்கம் தான் காரணம் என்பதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக சமூக தளத்தையும் மத தளத்தையும், இந்த சமூகம் மதம் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படையான விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அரசியலில் மட்டும் ஏற்க மறுக்கிறோம். இல்ல, அரசியலில் ஏன் ஏற்க மறுக்கிறோங்கிற கேள்வி இருக்குல்ல. என் உரிமையை நான் தீர்மானிக்கக்கூடிய ஒரு வடிவமாக அரசியல். சமூக தளத்திலே அந்த கேள்வி நீங்க வைக்கலாம். சமூக தளத்தில் நிச்சயமா அந்த கேள்வி வைக்கணும். சுயமரியாதை மண்ணு சொல்லும் போது என் அறிவுக்கு பின்பும் இங்க ஆணவ கொலைகள் நடக்கிறதும் சாதி ரீதியான தீண்டாமை நடக்கிறதும் ஓடிக்கொண்டுதான் இருக்கு. அதெல்லாம் இல்ல, இது முழுக்க முழுக்க சுயமரியாதை மண்ணு நான் சொல்லல. முதல் முறையாக அந்த கோரிக்கை எழுப்பி கட்டமைத்து ஒரு அடையாளமாக மாறியதனால தான் அந்த இதை நான் தொடர்ச்சியா சொன்னேன். நம்ம தொடர்ந்து பேசின ஒரு இடைவேளைக்கு பிறகு, நேர்பட பேசி இடைவேளைக்கு பிறகு தொடரும். திரு செந்தில்நாதன், சுபவி அவர்கள் சொல்லும் போது அந்த கட்சி தொண்டர் முடிவு செய்றார் யார் தலைவராக இருக்கணும், அவர் நிரந்தர தலைவராக இருக்கணுமா இல்லையான்னு கட்சி தொண்டர் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கட்சி தொண்டனுடைய முதல் ரைட், அவனுடைய ப்ரோவகேட்டிவா அதை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் வருவது என்பது தடைபடுகிறதா அல்லது வருவர்களுக்கான அந்த வாய்ப்பை இல்லாமல் பறிக்கப்படுகிறது எடுத்துக்கிறதா? இல்லை, இது வந்து ஒரு கட்சியினுடைய தொண்டர் முடிவு செய்கிறாரு, அதனால் அவர் நிரந்தர தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதே என்னை பொறுத்தவரையில் ஒரு சுயமரியாதை கண்ணோட்டத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்குது. அப்படின்னா அந்த கட்சியினுடைய தொண்டர் 40 வருஷமாக ஒரு தலைவரை தவிர வேறு யாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு வீக்காக இருக்கிறாரா? கால ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய தலைவர்களே வர முடியாதா? நான் திமுக மட்டும் மனசில் வச்சு பேசல, பொதுவாக இல்லை. அதாவது என்னுடைய கருத்து வந்து இந்த ஒரு மெச்சூர்டான டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னென்னா, நம்முடைய கட்சியினுடைய திட்டத்திலேயே ஒரு தலைவர் 2 முறைக்கு மேலே போட்டியிடக்கூடாதுன்னு இருந்திருக்கணும். அதை நோக்கி நாம் போகணும். நாம் வந்து கடந்த காலத்துலேருந்து இந்த காலத்தை மாறி வரும்போது வந்து ரொம்ப சிக்கல்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப எளிமையானதுன்னு நான் சொல்ல வரல. யதார்த்தத்தை முழுமையாக அங்கீகரிப்போம். ஆனால் யதார்த்தத்துக்கு பலியாயிட்ட பிறகு வந்து நீங்கள் என்ன முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும்? ஸோ அந்த கட்சியுடைய தொண்டை நீங்கள் சொன்ன போல தான் 69லேருந்து 2016 வரையில் ஒரு தலைவராக இருக்கிறாரு. இல்லை இன்னொரு கட்சியில் ஜோதி பாசு வந்து மேற்கு வங்கத்தில் 25 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். இது எதுவுமே வந்து ஒரு சிறப்பான விஷயத்தோட வெளிப்பாடுகள் கிடையாது. திமுகவாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், நான் முழுக்க நிலப்பரத்துவ கட்சியாக பற்றி நான் பேசவே வரல, அந்த கதையை விட்டுடுங்க. ஓரளவுக்கு முற்போக்கானதாக, ஓரளவு ஜனநாயகம் பற்றி, ஓரளவுக்கு லிபரல் தன்மை உள்ள கட்சிகளையே நான் இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது. ஆக இந்த கருத்துக்கள்லாம் எங்கேருந்து வருது? அதை மாற்றணும் இல்லை, அதை மாற்றுறதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதை மாற்ற முடியாத போது என்ன ஆகுதுன்னா, அந்த தலைமை வந்து முழுக்க தனக்கேயான ஒரு சுயநல தலைமையாக மாறும்போது அந்த தொண்டன் வந்து இவ்வளோ நாளாக பார்த்த கடவுளை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான். ஒரு வந்து ஞானி அவர்கள் பேசும்போது கூட வந்து பெரியார் வந்து இயக்கத்தில் அந்த மாதிரி சொன்னார், அதை இதை ஒப்பிட முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு.
எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு ஒரு மூத்த ஒரு திராவிட இயக்க தோழர் வந்து ஒரு முறை, திராவிட கழக தோழர் வந்து ஒரு முறை சொன்னார், இங்கே மட்டும் என்னங்க வாழுது, சொந்த புத்தி வேணாம் ஐயா, தந்த புத்தி போதும் அப்படின்னு சொன்னவங்க தாங்க நாங்களும். ஆக அந்த இயக்கத்திலே கூட அது வந்து எங்க கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா, ஆனா பெரியார் அப்படி சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்ல முடியாது. நான் சொல்வது பெரியார் சொல்லல, பெரியார் மிகச்சரியா சொன்னாரு. அந்த இடத்துல தொண்டனுடைய பெரியாரையே பேசல, கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த கட்சியில இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பத்தி பேசுறாரு. பெரியார் என்ன சொன்னா, 50 வருஷம் கழிச்சு என்ன வந்து இவன் வந்து ஒண்ணுமே தெரியாத முட்டாள்னு சொல்லிட்டு என்னுடைய சந்தையில சிரிக்கிற அளவுக்கு காலம் மாறும்னு சொன்னவர் அவர். பெரியார் மேல ஒரு குறையும் நான் சொல்லல. அந்த கட்சியில இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போது வந்து அந்த சுயமரியாதை, அந்த கேள்வி கேட்கணுங்க, அதாங்க அடிப்படையானது. கேள்வி கேட்கறது எதிர்ப்பு கிடையாது, கேள்வி கேட்கணும். சொன்னதை ஒட்டி ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். தொண்டர் வந்து முடிவு செய்யறாரா இல்லையா, முடிவு செய்யற பார்வை இருக்கா இல்லையான்னு கேட்கிறாருல்ல, அது ஏன் இங்க இல்லைன்னு நம்ம மற்றபடி நமக்கு வேற விஷயங்கள் மேலாம் கடும் விமர்சனம் இருக்கு எனக்கு, அமெரிக்க ஜனநாயகத்தின் மேல, அமெரிக்க அரசின் மேல. ஆனா அமெரிக்காவில் இன்னைக்கு அந்த 2 பெரிய கட்சிகள்லையும் அடுத்த அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு விரும்பினால் கூட அந்த வேட்பாளர் வெவ்வேறு பிரைமரிஸ்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்துதான் ஆகணும். அது ஹிலாரி கிளின்டன் ஏற்கனவே அவங்க அமைச்சரா இருக்கலாம், ஆனா மீண்டும் நாமினேட் ஆகிறதுக்கு அவங்க போட்டி போட்டு தான் ஆகணும். நாமினேட் ஆகி வந்து பேச முடியுது. அப்போ நாம மெச்சூர்டான டெமோக்ரசி பத்தி பேச, அந்த மெச்சூரிட்டி வந்து நம்ம டெமோக்ரசி அது இல்லங்கிறத வந்து நாம எந்த காரணத்தை கொண்டு நியாயப்படுத்த கூடாது. யதார்த்தத்தின் அடிப்படையில் கூட நியாயப்படுத்த நினைக்கிறேன். சமூகத்திலிருந்து தான் அரசியல் கட்சிகள் வருகின்றன. அப்ப நீங்க சமூக மாற்றத்தை செய்யாமல் அரசியல் கட்சியில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுலயும் ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து. அதாவது வந்து அவர் சொல்றது அடிப்படையில உண்மை, ஆனா சமூகத்துல மாற்றத்துக்காக தான் அரசியல் நமக்கு தேவைப்படுது. சமூகத்தை மாத்திட்டு அரசியலை மாத்துறதுன்னு கிடையாது. அரசியல் செயல்பாடு தான் மறுபடியும் சமூகத்தில் இருந்த பல பிற்போக்கான விஷயங்களை மாற்றுவதற்கு அரசியல் கட்சிகள் ஆட்சி அதிகாரங்களுக்கு போகும்போது இல்ல அவங்க பிரச்சார வலிமையின் மூலமாக ஒரு பொதுவான கருத்து எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஓரளவுக்கு சமூகத்தை மாற்றுவதற்கு தான் அரசியல் கட்சிகள், சமூகத்தை மாற்றுவதுதான் அரசியல் அடிப்படையில் நான் சொல்ல வரேன். ஒரு சமூகத்தை மாற்றுவதுதான் அரசியல். கட்சி அரசியல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்கிறேன், எந்த சமூக பிரச்சனையை அரசியல் கட்சிகள் இன்றைக்கு பேசுகிறார்கள்? இன்றைக்கு மிக முக்கியமான ஜாதி வன்கொடுமைகள் பத்தி எந்த அரசியல் கட்சிகள் தீவிரமா பேசுமோ அவர் அறிக்கை விடுறதெல்லாம் கதை இல்லை. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், உண்மையிலேயே சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் அரசியல் கட்சிகள் தோற்றுவிக்கப்பட்டனவா என்று சொன்னால் கிடையாது. அப்படி மாற்றவும் முடியாது. எந்த ஒரு அரசியல் புரட்சி இந்த மண்ணில் நடக்கணும்னாலும் அதற்கு முன் நிபந்தனை என்னன்னா, ஒரு சமூக மத பண்பாட்டு புரட்சி இங்க நடந்தாக வேண்டும். அதுதான் அம்பேத்கரும் பெரியாரும் வலியுறுத்தினார்கள். அப்படியான எந்த சமூக பண்பாட்டு மத புரட்சிக்கான ஒரு செயல் திட்டத்தை எந்த அரசியல் கட்சியால் வைத்திருக்கிறார்? கொள்கை அளவில் பெரியார் அம்பேத்கர் இயக்கம் நடத்தியிருந்தாலும் கூட நடைமுறையில அம்பேத்கர் அரசியல் அதிகாரத்தில் பங்கேற்று, அரசியல் நிர்ணய சட்ட சபையில பங்கேற்று அதை உருவாக்குகிற வேலை செய்யும் விளைவாகத்தான் இன்னைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது சட்டத்தில் வருகிறது. அது அரசியல் அதிகாரத்தின் மூலமாக தான் நிறைவேற்ற முடியும். நீங்க சமூகத்தை இன்னைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பற்றி மக்கள் மத்தியில் பயம் ஏற்படுகிறது என்றால், நான் ஜாதியத்தை பின்பற்றக்கூடாது என்கிற அச்சத்தை ஏற்படுத்தினால் இந்த அரசியல் அதிகாரம் இல்லாமல் அந்த சட்டத்தை நீங்க கொண்டு வர முடியாது. அப்ப அரசியல் அதிகாரம் இல்லாமல் நீங்க மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நீங்க அதே மாதிரி சுயமரியாதை இயக்கத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து சுயமரியாதை திருமணம் என்பது பெரியார் இயக்கம் வந்து 50 ஆண்டுகள் பேசிய விஷயம். ஆனால் அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்துக்குள்ள கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்ப அரசியல் அதிகாரம் இல்லாமல் மாற்றத்தை கொண்டு வந்த, அதாவது தோழர் சொல்றாரு, நீங்க சுயமரியாதை சட்டமாச்சு, தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தினாங்க, இந்த விஷயங்கள்லாம் சொல்லலாம். அடிப்படையில் எதற்கு தோற்றுவிக்கப்பட்டது? சூத்திர இழிவு போனோம்னு சொன்னார் பெரியாரு. சட்டத்தினால உங்களால எத்தனை தடவை 50 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருக்கிறாங்க, முடிஞ்சதா? 5 முறை முதல்வராக இருந்த பிறகும் கலைஞர் என்ன சொல்றாரு, நான் 5 முறை முதலமைச்சராக இருக்கிறேன், ஆனாலும் சூத்திரம் தான் இந்த பத்திரிகைகள் பார்க்கின்றன என்று சொல்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, சில திட்டங்கள் எடுத்துட்டு வரலாம், அதற்கும் ஒரு சமூக அழுத்தம் வேண்டும், சமூக இயக்கம் வேண்டும். இல்ல நீங்க சொல்றது ரெண்டு இல்ல, நான் முரண்பட்ட இடத்துல பாக்குறேன். நீங்க எனக்கு தெளிவுபடுத்தலாம். நீங்க சமூக மாற்றத்திற்கு இந்த அரசியல் கட்சிகள் உதவவில்லை அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல இந்த சமூகம் எப்படி இருக்கிறதோ அதே ரிஃப்ளெக்ஷனா இந்த அரசியல் கட்சிகள் இருக்கு. இங்க இருக்கிற கடவுள் துதிபாதிப்பதெல்லாம் இங்க தலைவர், பல இடங்களில் தலைவரே கடவுள்ங்கிறாங்க, கடவுளை சிறை வச்சுட்டு எல்லாம் போஸ்ட் அடிக்கிறாங்க. அதற்கு இது ஏன் வருது? சமூகம் ஜனநாயகமாக இல்லை. நம்ம வந்து அரசியல் ஜனநாயகத்தை பத்தி மட்டும்தான் பேசுறோம். ஜனநாயகம் என்று சொல்லும் பொழுது வெறும் அரசியல் ஜனநாயகத்தை பற்றி மட்டும் பேசுறதுனால எந்த பயனும் இல்லை. சமூகம் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். அதை யாருமே இங்க விவாதிக்க. அப்ப சமூகத்தை நீங்கள் அப்படியே வைத்துக்கொண்டு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூக அமைப்பாக வைத்துக்கொண்டு அரசியல்ல மட்டும் மாற்றம் வரணும், அரசியல்ல மட்டும் மாற்றம் வரணும், எப்படி வரும்? இரண்டு இடங்களில் செயல்பட வேண்டும். புனிதப்பாண்டியன் சொல்லுவதில் 100க்கு 100 உடன்பாடு உண்டு.
அதாவது இங்கே அரசியல் ஜனநாயகமாவது ஓரளவுக்கு இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரு வாக்கு தானே. ஆனால் சமூக ஜனநாயகம் இல்லை. கோயிலுக்குள் வருகிற போது நீ இதுவரைக்கும் வரலாம், நீ இங்கே வரலாம், சிலர் வரவே கூடாதுன்னு சொல்லுகிற யாரும் வாக்குச்சாவடிக்கு போகிற போது எல்லாரையும் வான்னு கூப்பிடுறானே தவிர வராதேன்னு சொல்றது இல்லை. எனவே எல்லாருக்கும், அது மட்டுமல்லாமல் அங்க ஆண் பெண் பணக்காரன் ஏழை வயதான் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வாக்கு தான் இருக்கிறது. அரசியல் ஜனநாயகம் ஓரளவுக்கு இருக்கிறது, சமூக ஜனநாயகம் இங்கு இல்லவே இல்லை என்பது ஒன்று. இதுல அரசியல் கட்சிகள் சமூக மாற்றத்தை உருவாக்குமா அல்லது சமூகம் அரசியல் கட்சிகளுக்குள் மாற்றத்தை உருவாக்குமா என்கிற ஒரு விவாதத்தை இரண்டும் ஒன்றின் மீது ஒன்று தாக்கம் புரிகின்றன. இரண்டும் ஒன்றின் மீது ஒன்று தாக்கம் புரிகின்றன. இதுதான் முழுமையாக அதையோ அதுதான் இதையோ மாற்றும் என்று சொல்லுவதற்கு இல்லை. புரிந்திருந்தால் எந்த மாதிரி தாக்கம் புரிகிறது என்பது வேறு. நடந்த மாற்றங்கள் எல்லாமே அந்த அதுதான் தாக்கத்தில் தான். ஆனால் எந்த மாதிரி தாக்கம் என்பது வேறு. நடக்கலங்கிறது ரொம்ப எந்த மாதிரி தாக்கம் நடந்திருக்கிறது, அது வளர்ச்சியை நோக்கியா அல்லது தளர்ச்சியை நோக்கியா நம்ம கேட்க தாக்கம் இருக்கு. தாக்கம் இருக்கிறது. அந்த தாக்கம் நீங்க நாம் எல்லாவற்றையும் ஒரே அடியாக ஒன்றுமே முன்னேறவில்லை, எல்லாம் கெட்டுப்படி அப்படி பேச வேண்டிய தேவையில்லை. அப்படி தேவையில்லை. ஏன்னா அந்த ஒரு எதிர்மறையில எனக்கு செந்தில்நாதன் அந்த குரல் தான் கேக்குது, எதுவுமே சரியில்லை. அதாவது இன்னொரு செய்தி என்னன்னா, ரெண்டாவது இப்போ தனியாக ஒரு எழுத்தாளர்களாக சுதந்திரமாக நபர்களாக இருக்கிற ஞானியோ செந்தில்நாதனோ சிந்திப்பது வேறு, ஒரு கட்சியின் தலைமையாக சிந்திப்பது வேறு. கட்சியின் கட்டுப்பாடு, நீங்க அமெரிக்க அதிபர்களுக்கு அங்க சட்டம் இருக்கிறது என்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அப்படி கொண்டு வரக்கூடாதுன்னு யார் சொன்னா? இதுவரைக்கும் அதற்கான முயற்சிகளே கூட மேற்கொள்ளப்படவில்லை. 2 முறைக்கு மேல் யார் ஒருவரும் பிரதமராகவோ முதலமைச்சராகவோ இருக்கக்கூடாது. அப்புறம் பல கேள்விகள் வருது, அமைச்சரா இருக்கலாமா, தாசில்தாரா இருக்கலாமா, ஒரு கிராம பஞ்சாயத்துல 2 முறைக்கு, எல்லாவற்றுக்கும் அது பொருந்துமா அல்லது பிரதமருக்கு மட்டும் பொருந்துமா என்கிற பல கேள்விகள் இருக்கின்றன. அது நீங்க அதையே மாற்றாமல் உட்கட்சியிலிருந்து வர முடியாது. விஷயம் எங்க இருந்து வருதுன்னா, கொள்கை மக்களை இருக்கிறதா, இந்த கட்சி இந்த கொள்கையை முன்வைக்கிறதால் மக்கள் அதை நோக்கி வருகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இந்த கட்சிக்கு இவர் தலைவர் அதனால மக்கள் அவர்களை நோக்கி வர்றாங்கன்னு எடுத்துக்கிறதா, இப்போது இருக்கிற சொல் இவர் தலைமை இவர் தலைவரா மாதிரி அந்த கட்சி ஜெயிக்காது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்கு, அது ஏன் உருவாகுது? கொள்கையே தலைமையின் மூலமாகத்தான் மக்களை சென்று அடைகிறது. நீங்க ஒரு கட்டம் இருந்தது, நான் மறுக்கல. அதாவது திராவிட இயக்கம் தமிழ் தேசியம் பேசியது, காங்கிரஸ் கட்சி இந்திய தேசியம் பேசியது, பொது உடைமை தோழர்கள் சர்வதேசியம் பேசினார்கள். அப்போ நான் என்னுடைய இளமை காலத்துல எல்லாம் தமிழ் தேசியமா இந்திய சர்வதேசியமா என்று வாதிட்டதெல்லாம் நினைவு இருக்கிறது. இப்போது அது போன்ற வாதங்கள் குறைந்திருக்கின்றன, இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. இன்னைக்கும் தமிழ் தேசியம் திராவிட தேசியம் இந்திய தேசியம் போன்ற மோதல்கள் கருத்து மோதல்கள் களத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு அந்த வளர்ந்த பிரிவினர் கிரீமி லேயருக்கு இடஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா விவாதம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே விவாதங்களே முற்றுமாக அற்றுப்போய்விட்டன, வெறும் தலைவர்களை வைத்து முடிவெடுக்கிறோம் என்று சொல்லுகிற நிலை அந்த அளவுக்கு அது மோசம் என்று நான் கருதவில்லை. போதுமானதாக இல்லை என்பதை நான் ஏற்கிறேன். என்னுடைய கேள்வி இதுக்கு முன்னாடி திரு ஞானி அவர்கள் கூட அதை சொன்னாங்க. நீங்க திராவிட இயக்கங்களை எடுத்துக்கொண்டால் அரசியல் கட்சியில மாறிய பின் அவர்களுக்கு என்று ஒரு தனி கோட்பாடு இருந்தது. அதில் மதச்சார்பின்மை என்பது ஒரு முக்கியமான கோட்பாடு. அவர்கள் மதச்சார்பின்மைக்கு எதிராக செயல்படுறார்கள், தொடர்ச்சியா பாரதிய ஜனதா மீது குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள், எதிர் அரசியல் நடத்தியிருந்தார்கள். நீங்க சொல்ற குறைந்தபட்சவாதம் அந்த கட்சிக்குள் எழுந்திருந்தால் அவர்களோடு இவங்க கூட்டணியே வச்சிருக்க மாட்டாங்க, மத்தியில் இருக்கும்போது கொள்கைகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் நிகழ்ந்திருக்காது இல்ல. இந்த தேர்தல் என்று வருகிற போது அது பல சமரசங்களை உள்வாங்கிக் கொள்ளுகிறது. தேர்தலில் தான் பல நேரங்களில் இந்த கொள்கைகள் காணாமல் போகின்றன. பல இடங்களில் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், இப்போது இருக்கிற எதுவும் கூட்டணி இல்லை, இவை எல்லாம் தொகுதி உடன்பாடு தான். நீங்க கூட்டணி என்று வருகிற போதுதான் அது ஒத்த கொள்கை உடையதா அல்லது குறைந்தபட்ச செயல் திட்டம் உடையதா? இது வெறும் தொகுதி உடன்பாடு, வெற்றி தான் இலக்கு. இது மிக வெளிப்படையாக இருக்கிறது. இதுல போய் நாம இல்ல இல்ல அப்படி இல்லை என்று மேல் பூசி பேசி கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டா நான் வெளிப்படையா சொல்றேன், என்ன வெளிப்படையா சொல்றேன், இருங்க ஒரே சேர்ந்துல நான் முடிச்சிடறேன். என்னன்னா 12 மணி வரைக்கும் ஒரு கட்சியை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாரு, திடீர்னு 4 மணிக்கு நான் தொலைக்காட்சி பார்த்தா அவர் அந்த கட்சியில போய் சேர்ந்துடுறாரு. எனவே இது மிக மோசமான நிலைகளை நோக்கியும் நகர்கிறது என்பதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாம் பாழாகி போய்விட்டது என்பது போன்ற ஒரு எதிர்மறை குரல் நமக்கு தேவையில்லை என்றுதான் நான் கருதுறேன். அடிப்படையில் புனித பாண்டியன் சொன்ன செய்தி தான் சமூக மாற்றம் என்பதை. ஏன்னா இங்கே ஒரு ஆங்கிலத்தில் சொன்ன ஒரு சப்மிசிவ்னஸ், சரண்டர், முழுக்க சரணடைதல் என்பது மதத்திலிருந்து வருகிறது. மதம் எதையும் சோதனை செய் என்று சொல்லலை, அறிவியல் சோதி என்று சொல்லுகிறது, மதம் நம்பு என்று சொல்லுகிறது. எனவே அப்படியே வளர்ந்திருக்கிறோம். நீங்க முதல்ல கடவுளை பாடி பிறகு மன்னரை பாடி இன்றைக்கு தலைவரை பாடுகிறோம். கடவுளோடு ஒரு மனிதன், அவன் நம்பிக்கை இருக்கிற மனிதன் உரையாடுவதற்கும் அவங்க போய் சரணடைதல் அவனோட முடிந்து போயிருது.
அவனுக்குள்ள அவன் வாழ்க்கையோட அது முடிஞ்சு எப்படி போயிருது. அவனோட முடியும்? அது பரவுகிறது இல்ல, அவன் இல்லையா? குடும்பம் ஒரு சமூகம் அப்படிதான் பரவுது. சார்ந்துதானே வருது. ஆனா ஒரு தலைமையை நோக்கி போகும்போது அவனுக்கு என்று ஒரு சமூக கடமை இருக்கிறது, சமூக எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் ஒட்டுமொத்தமா வைத்துக்கொண்டு ஒரு தலைவர் சமூக எதிர்பார்ப்புக்கு எதிராக செயல்பட்டால் இல்ல, கூட நான் சரி இந்த அப்படின்னு மனநிலை ஆமாசாமி எங்கே போட்டு இருந்து வர்றது. வருகிறதுங்கிறக்காக சொல்றேன். இந்த மனநிலை முதலில் கடவுளிடம் சரணடைந்து, பிறகு மன்னர்களிடம் சரணடைந்து, பிறகு தலைவர்களிடம் சரணடைந்து, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் அங்கதான் நான் என்று கருதுகிற கடவுளிடம் மனநிலை சரணடையாதே மனிதனை நினைன்னு பிரச்சாரம் செய்து வந்த திராவிட இயக்கங்கள் அரசியல் கட்சியாக மாறிய பின்பு அதுவும் ஒரு அறங்காவலர் நடத்தக்கூடிய கோவில்களாக மாறிடுச்சோ, தனி மனித துதிகள் வந்துருச்சோங்கிற ஐயம் வருவது இயல்புதானே. செந்தில் ஒரு குற்றச்சாட்டு வைத்தார். அது திராவிடர் கழகத்தின் மீதான நேரடியான ஒரு குற்றச்சாட்டு. அப்படி ஒருத்தர் திராவிடர் கழகத்துல இருந்தே சொன்னார்னு சொன்னார். எனக்கு அதுல தான், அதாவது நீங்கள் உங்கள் கருத்தாக சொல்லுங்க, நான் வேணாம் சொல்லல. இல்ல, அந்த திராவிடர் வார்த்தை கழகத்துல நான் இருந்து ஒருத்தர் உருவாக்கல. சொன்னார்னா அவர் இன்னமும் அதே திராவிடர் கழகத்துல இருக்கிறாரா, வெளியே வந்துட்டாரா? இன்னமும் உள்ளதான் இருக்கிறாருன்னா அப்புறம் அவருடைய ஆதங்கத்தில் என்ன நியாயம் என்ன சொல்றேன், இருக்கிறது? அந்த இல்ல, வார்த்தையை அது ஒரு குறிப்பிட்ட கேள்விப்பட்டிருக்கலாம். கட்சியை பற்றிய விவாதமாக அதாவது ஆவது நியாயம் இல்லை. சொந்த புத்தி வேண்டாம் ஐயா தந்த அது புத்தி எந்த நேரத்தில் எந்த ஒரு நீங்க வார்த்தை அந்த ஒரு தொடர் இருக்கலாம். சொன்னீங்கன்னா அது எந்த சூழலில் எதற்காக எந்த சொல்லப்பட்டது சூழலை சொல்லிருக்கீங்க? அது அதை நம்ம விவாதிக்கலாம். சரியாக பார்க்க முடியாது. அதனால அதுக்குள்ள நான் இது வேணாம். அதுதான் அதை நீங்க அவர் சொன்னதுனால நான் பதில் நீங்க சொல்லியாகணும். கோட் பண்றதுனால சொல்றேன். ஒற்றை வரியா பார்க்க நான் முடியாது. என்னுடைய நேச சக்திகளாக பார்க்கக்கூடிய ஒருத்தர் என்கிட்ட வருத்தப்பட்டு சொன்ன ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். அதை குற்றச்சாட்டாக என் மேல வைத்தால் நான் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கடமை இருக்கு. அதுக்கு ஒரு நேரம் கிடைச்சா செய்யலாம். இல்ல, அது நம்முடைய இல்ல, நேரம். ரெண்டு விஷயங்கள் நான் சொல்ல வரேன். அதாவது பொதுவா இண்டிவிஜுவலா இருந்து பேசுறதுனால நீங்க யதார்த்தத்தை புரியாத பேசுவீங்க. நீங்க கற்பனாவாதமாக என்ன வேணா பேசலாம். கட்சியோட தலைமை பொறுப்புல இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான வாதமாக மாறினா உண்மையிலே எங்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. நாம ஒரு கட்சி அதை நம்புறோம். இங்க ஒரு 4 கட்சி இருக்கு. அந்த 4 கட்சியில 2 கட்சியை நம்ம நம்பி சில வேலைகளை அவங்க செய்யறான்னு நம்பும் போது அந்த கட்சியினுடைய செயல்பாடு கொள்கை மேல விமர்சனமா தான் இதை பார்க்கணும். உங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எப்படி ஒன்றா இருப்பீங்க, அந்த ஹாட் சீட்ல உட்காந்து பாருங்க, அப்பதான் தெரியுன்ற விஷயமாக இதை மாற்றினால் பதில் சொல்றது கஷ்டம். ரெண்டாவது, கூட்டணி கிடையாது, தொகுதி உடன்பாடு தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்னை பொறுத்தவரையில் வார்த்தை ஜடமாக இருக்கிறது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறது, அந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது, அதுல மினிஸ்டரா இருக்கிறது, இதெல்லாம் வெறுமனே ஒரு தொகுதி உடன்பாடு தான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது என்று சொல்வது என்னை பொறுத்த வரையில அதை சுபவி அவர்கள் சொல்லும்போது என்னால கேட்கவே முடியல. நான் 100 முறை சொல்லி இருக்கிறேன். இங்க இல்ல, மேடையில், தொலைக்காட்சிகளில் இங்க நீங்க சொன்ன பாரதிய ஜனதா வார்த்தைகள் கட்சியோடு திமுக உடன்பாடு வைத்துக் கொண்டதை எந்த நேரத்திலும் நான் ஏற்றவில்லை. அது எனக்கு தெரியும். அது யாரும் மறுக்கல. ஆனா இது கூட்டணி கிடையாது, தொகுதி உடன்பாடு ஏற்கவில்லைங்கிறது யாருமே மறுக்கல. சுபவி ஏற்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கட்சிக்குள் இதை பற்றி விவாதமோ தொண்டர்கள் சூழலோ உட்கட்சி ஜனநாயக விவாத சூழல் இல்லை என்பதை சுட்டி காட்டுறோம். அது அதிமுக இல்லைன்னு ரொம்ப வெளிப்படையா தெரியுது. திமுக இல்லை என்பது வெளிப்படையாக தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். விஷயம் என்னன்னா, ஒரு கட்சிக்குள்ள என்ன மாதிரியான ஜனநாயகம் இருக்கிறது. அப்புறம் நீங்க தலைவர்களை நீங்க முழுமையா அதிகாரம் கொடுத்து விட்டுட்ட பிறகு அவர்களுக்குள்ள பேசிக்கிறது, அவருக்குள்ள பலவிதமான பரிவர்த்தனைகளை பண்ணிக்கிறது, உடன்படிக்கை எடுக்கிறது தான் ஒரு வழி. எந்த டிபேட்டும் வர மாட்டேங்குது. ஆனா அதுக்கு நான் கட்சியில் உறுப்பினர்கள் இருப்பது என்பது அவர்கள் மக்களோட மக்களாக, அது கிளையில தொடங்கி பல்வேறு மட்டங்கள்ல மாவட்ட அளவு மாநில அளவு வரும்போது அவர்கள் தினசரி மக்களோட மக்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய உணர்வுகளை கொண்டு தலைமையிடம் சேர்ப்பார்கள். நம்ம மீண்டும் தேர்தலில் வச்சு பேசினாலே ஒரு தேர்தல் சமயத்தில் யாரோட கூட்டணி வைக்கலாம், இல்ல யாரோட சென்றால் சரியாக இருக்கும்ன்றது ஒரு கட்சி தொண்டனுடைய கருத்தா தானே இருக்கும். அதுக்காக தானே பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டி கருத்துக்களை கேட்கிறார்கள். அவரிடம் கருத்துக்களை கேட்டுவிட்டு முடிவெடுப்பதற்கு பதிலாக பல கட்சிகளை முடிவெடுத்து அதை தொண்டர்களிடம் கொடுக்குறாங்களே, அது சரியான முறையா இருக்குமா? இல்லை, தொண்டர்கள்கிட்ட கேள்வி கேட்கணும். தொண்டர்களுடைய கருத்துக்கள் செயற்குழுல பொதுக்குழுல எதிரொலிக்குது, அதெல்லாம் சரிதான். ஆனா முடிவு கடைசியில் எடுக்கிறது யார் என்பதில் தான் சிக்கல் வருது. முடிவு தலைவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. தலைவர் அவர் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறார். இது எல்லா கட்சியிலையும் இப்போ ஒரு ஃபேஷனாக மாறி போயிருக்கு. ஒரு சிறிய கட்சியிலிருந்து பெரிய கட்சி வரைக்கும் அவர்கள் செயற்குழு கூட்டுவார்கள், பொதுக்குழு கூட்டுவார்கள், கருத்து கேட்பார்கள். கடைசியில் என்ன தீர்மானம் போடுவாங்கன்னா தலைவர்கிட்ட அதிகாரம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை தான். நான் என்ன சொல்றேன், இந்த தவறான அணுகுமுறைகள் மீண்டும் மீண்டும் இங்கே விவாதத்துக்குள்ளாகிறது. அதை எப்படி நேர் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ மதம் என்பது ஒரு அதிகாரம், ஒரு பீடம். அந்த மதத்துல நம்ம கேள்வி கேட்கிறோமா? ஏன் ஒருத்தரே சங்கராச்சாரியா சாகர வரைக்கும் இருக்கிறாரு, நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? சமூக தளத்துல ஒரு பஞ்சாயத்துல ஏன் ஒருத்தரே ஒரே சாதியை உள்ளவரே அதிகாரத்தில் இருக்காரு, நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? பண்பாட்டு தளங்களில நாம் அந்த மாதிரியான கேள்விகளை வைத்திருக்கிறோமா? ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாதி தான் கருவறைக்குள்ள போனோம் என்ற கேள்வியை நாம் எழுப்பி இருக்கிறோமா? இதையெல்லாம் எழுப்பாமல்
வெறுமனே அரசியல்ல மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அரசியல் இருக்கிறதும் தவறுதான். நான் என்ன சொல்றேன்னா எல்லா தளங்களிலும் இது கேள்வி கேட்கப்பட வேண்டும். மதங்களுக்கு ஆதரவாக நான் பேசல. ஆனா என்னோட கேள்வி, எந்த மதமும் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆமா, எந்த மதத்திலையும் பெண் உரிமையோ ஜனநாயகமோ கூட்டு முடிவோ எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட கிடையாது. அப்ப அதை ஒட்டுமொத்தமாக தகர்க்கணும் இல்ல அதை மாற்றி அமைக்கணுங்கிற வாதத்தை நிச்சயமாக ஏற்றுக்கலாம். ஆனா இந்த அரசியல் கட்சிகள் ஜனநாயகத்தை பேசுறாங்க, ஜனநாயகத்தை பிரச்சாரம் பண்றாங்க. ஊருக்கு ஜனநாயகத்தை சொல்லிவிட்டு உன் கட்சிக்குள்ளேயே ஜனநாயகம் இல்ல, ஊருக்கு இடஒதுக்கீடு சொல்லிவிட்டு உங்கள் கட்சிக்குள்ளே இடஒதுக்கீடு இல்ல, ஊருக்கு சாதி மறுப்பை சொல்லிவிட்டு உங்கள் கட்சிக்குள்ளேயே சாதி பார்த்து இடம் கொடுக்குறீங்க. அப்படிங்கும் போது அவங்களை விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்கத்தானே செய்யும். நான் மீண்டும் சொல்கிறேன், இதுதான் பிரச்சனை. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இந்து மத ரீதியாக உணவு உட்கொள்கிறான், மத ரீதியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறான், மத ரீதியாக நடக்கிறான், மத ரீதியாக கொல்லுகிறான். எல்லாமே மத ரீதியாக தான் இந்து செய்கிறான். பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் பெரும்பான்மை மக்களை வழிநடத்தக்கூடிய இந்து சமூக பண்பாட்டு அமைப்பை தான் நம்ம அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதிலெல்லாம் மாற்றங்களை நீங்கள் செய்யாமல், இதிலெல்லாம் ஜனநாயக முறையை நீங்கள் எடுத்துக்கொண்டு வராமல், குடும்பம்னு ஒரு அமைப்பு இருக்கு, அந்த குடும்பம் என்ற அமைப்புல ஒரு சர்வாதிகார அமைப்பா இருக்கு. இன்றைக்கு பல பேர் குற்றம் சாட்டுறாங்க, அதுல உண்மையும் இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஆனா குடும்பத்தை அப்படியே வைத்துக்கொண்டு, சமூக தளங்களை அப்படியே வைத்துக்கொண்டு, மத தளங்களை அப்படியே வைத்துக்கொண்டு, பண்பாட்டு தளங்களை அப்படியே வைத்துக்கொண்டு அரசியல்ல மட்டும் தனியா மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்னா, ஒரு இந்துவாக இருக்கக்கூடியவன் கொல்றது கூட மத ரீதியா கொல்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க மாற்றம் என்பது அரசியல் ரீதியா, அரசியல்ல எல்லாம் சமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சமம் இல்லை என்பதை வரலாறு நமக்கு ரொம்ப தெளிவாக ஜனநாயகம் கிடையாதுங்கிறதுல மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். மதம் என்ற வடிவத்துக்குள்ளே ஜனநாயகம் இருக்காங்கிற கேள்வியும் இருக்கு, விவாதங்களும் அரசியல் கட்சிகளுக்கு மாற்றம் கொண்டு வராம இங்க மாற்றம் விவாதிக்கப்பட வேண்டும் நான் சொல்றேன். எனக்கு அரசியல் கட்சிகள்ல கூட ஜனநாயகம் பொதுக்குழுவில் கருத்துக்கள்லாம் சொல்றாங்க, ஆனால் இறுதி முடிவு எடுக்கிற உரிமை தலைவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு. வேறு என்ன மாதிரி செயல்பட முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என புரியல. ஒவ்வொரு முறையும் பொதுக்குழுவில் வாக்கெடுப்பு நடத்த முடியாது, வாக்கெடுப்பே நடத்தப்படவில்லை என்பது வேறு. ஆனால் ஒவ்வொரு முறையும், அதாவது எல்லா வாதங்களையும் கேட்டுக்கொண்டு முடிவெடுக்கிற ஆற்றல் உடையவராக தலைவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் தான் கேள்வி கேட்டாரு. கூட்டு தலைமைங்கிற ஒரு விஷயத்தை பத்தி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். பொதுக்குழு இருக்கிறது, பொதுக்குழுக்கு அடுத்த கட்ட கூட்டு தலைமை வந்தீங்கன்னா நிர்வாக குழு வருகிறது. நிர்வாக குழு எத்தனை பேர் இருக்கிறாங்க? தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர் அப்படின்னு எந்த கட்சிக்குமே இந்த ஒரு 5 பேராவது இருப்பார்கள். இந்த 5 பேர் கொண்டவர்கள் இறுதி முடிவு எடுப்பார்கள் நிலைமைக்கே நம்ம வரதில்லை. அதுலயே ஒருத்தருக்கு கொண்டு போய் சின்ன செய்தி வாக்கெடுப்பு வரைக்கும் முடிகிற பொதுக்குழுகளா நடக்குது. அதையெல்லாம் நான் அதை பற்றி பேசும்போது நான் ஒரு கட்சி சார்ந்து அதிமுகவை சொல்றேன் ஆகும். நான் அது கூட போகல. நான் யதார்த்தத்தின் நடைமுறையில் ஞானி சொல்ற ஒரு செய்தி சரி. அதாவது ஒரு மத்திய குழு கூட்டு தலைமைன்னு சொல்றாரு. அதை இப்போ பொது உடைமை கட்சியில பொலிட் பீரோன்னு சொல்றாங்க, மத்திய குழு தலைமைன்னு. ஆனால் இப்ப நான் திரும்ப திரும்ப திமுக பற்றி பேசுவது நான் சார்ந்திருக்கிற காரணத்தினால் பேசுகிறேன். மற்ற கட்சிகள் தப்பு, இது சரிங்கிறதுக்காக இல்லை, இதை விளக்குவதற்காக நான் சொல்றேன். நீங்க சொல்லுகிற ஒரு 5 பேரோ 7 பேரோ எதையுமே பேசாமல் தீர்மானிக்கப்படுகிறது என்பது உண்மை இல்லை. நான் வெளிப்படையாக சொல்றேன். இன்னைக்கு நான் வெளிப்படையாக சொல்றேன். உடனே பல நேரங்களில் அப்படி விவாதிக்கப்படுகிற போது ஒரு பார்வையாளனாக நான் கூட இருந்திருக்கிறேன். அங்கே முக்கியமான பொதுச் செயலாளரையோ பொருளாளர் உட்கார்ந்து இது மாதிரி இருக்கு, இப்படி பண்ணலாம், இல்லை அப்படி வேண்டாம், இது மாதிரி செய்யலாம், சரி பாப்பா அதே செஞ்சிருங்க என்று பேசுகிற ஒரு கட்டம் இருக்கத்தான் செய்கிறது. நீங்க ஒட்டு மொத்தமா ஒண்ணுமே இல்லை, ஒற்றை மனிதர் முடிவெடுக்கிறார் என்பது வெளியிலிருந்து பார்க்கிற போது உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது. அது உண்மை இல்லை. இறுதி கருத்துக்களை கேட்கிற நேரத்தில் இருக்கேன். திரு செந்தில்நாதன், இப்படி தனிநபர் அரசியல் தலை தோங்கும் போது அது எந்த கட்டத்தை நோக்கி போகும்? தற்போது எந்த கட்டத்தில் இருக்கு? ரொம்ப சுருக்கமா. ரொம்ப சுலபம். முழுக்க சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போகும். கட்சிக்குள்ள இருக்கிற சர்வாதிகாரம் அது ஆட்சியில சர்வாதிகாரமா மாறி சமூகத்திலே சர்வாதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய விஷயம் தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையில ஜனநாயகத்து இல்லாத ஒரு இடத்துக்கு சர்வாதிகாரம் மட்டும்தான் பேர். நடுவில் வேற எந்த வார்த்தையை போட்டு நான் குழப்ப விரும்பல. அது உங்களுக்கு இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். திரு சுபவீர பாண்டியன், தனிநபர் அரசியலை தவிர்க்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அது சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் போகும்னா நான் நம்பல. கண்டிப்பாக ஒரு சமூகம் ஒரு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சியை நோக்கித்தான் போகும் என்பது நம்பிக்கை. ஏன்னா உள்ளேயே அந்த சமூக மாற்றத்துக்கான கூறுகளும் வேலை செய்து கொண்டேதான் இருக்கின்றன.
ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் அப்படியே சரிந்து போய்விடும் என்று சொல்ல முடியாது. ஏற்றமும் இரக்கமும் சமூகத்தின் போக்குகளில் இருக்கவே செய்யும். அது அரசியலில் எதிரொலிக்கவும் செய்யும். எனவே சமூகத்திலும் நல்ல மாற்றம் வரும், அரசியலிலும் வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. வரும் என்ற அந்த ஒரு கண்டிப்பாக பாசிட்டிவ் சுபவி சொல்றாரு. வர வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? இல்லை, வரணும்னா ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஒரு தேர்தல் காலகட்டத்தில் இருக்கோம். அதனால் இந்த தலைப்பும் தேர்ந்தெடுத்து இல்லை, தேர்தல் காலகட்டத்தில் இருக்கனால தேர்தல் ஒட்டியே சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு பாருங்க, நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க மாட்டோம்னு சொன்ன ஒரு கூட்டணி கூட கடைசியில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தை நோக்கி தள்ளப்பட்டு விட்டது. அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தனிநபரை சார்ந்து தான் தேர்தல் அரசியலை சந்திப்பதுங்கிற நிலைமை நோக்கி அத்தனை பேரும் தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட இது வரைக்குமே லிஸ்ட் படி ஒரு 5 முதலமைச்சர் வேட்பாளர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பகிரங்கமாக. ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, அதுக்கு பிறகு விஜயகாந்த், அன்புமணி, அதுக்கு பிறகு 5வது இடத்துக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சீமான் உட்பட அவர் 234 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்தினார். இப்படி இவ்வளவு வரும்போது இது தனிநபரை சார்ந்துதான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற நோக்கி மக்களை தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போ ரொம்ப அடிப்படை என்னை ஆட்கள் ஒரு சின்ன கேள்வி தான் முன்வைக்க விரும்புகிறோம். இந்த விவாதம் உண்மையில் இது இன்னொரு விவாதத்தை தொடங்க வேண்டிய புள்ளி. ஆனால் இந்த முடிக்கிற இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, ஏன் ஒரே தொகுதியில் இந்த 5 முதலமைச்சர் வேட்பாளர் நின்று யார் ஜெயிக்கிறீங்களோ நீங்கள் முதலமைச்சர் அவரை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிடலாம். பார்த்தீங்கன்னா என்ன, இப்போதைய முதலமைச்சருக்கு எதிராக நான் முதலமைச்சர்னு சொன்னால் எல்லாரும் ஒரே இடத்துல நில்லுங்களேன், ஒரே தொகுதியில் நீங்க எல்லாரும் நில்லுங்களேன். அந்த தைரியம் இல்லாமல் தான் இவர்கள் எல்லாம் ஒரு தொகுதி நாடு முழுவதும் வாக்கெடுப்புன்னு சொல்லுங்க. முதலமைச்சர் கிடையாது, அதிபர் தேர்தல் மாதிரி மாற்றி இருக்கிறீர்கள். ஜனநாயகத்துக்கு நேர் எதிராக தானே போய் முடியும். நீங்க நம்ம பொதுக்குழு, செயற்குழு, ஜனநாயகம் பத்தி எல்லாம் நிறைய பேசுவோம். ஆனா ஒரு விஷயம் பேசாம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். இங்க ஜனநாயகத்திற்கு இலக்கணமாக இடதுசாரி கட்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டன. பொலிட் பியூரோன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க எடுத்துக்கோங்க இடதுசாரி கட்சிகள். அந்த இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் ஒரு ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் நீங்கள் அதை பார்க்க முடியும், அகில இந்திய அளவிலையும் பார்க்க முடியும். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் தொண்டர்களுடைய கருத்தை கேளுங்கன்னு சொல்கிறீங்க, நிர்வாக குழு பொதுக்குழு கூட்டுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இலக்கணமாக இருக்கக்கூடிய இடதுசாரிகள் நடத்தக்கூடிய கட்சிகளில் மட்டுமல்ல, நான் அது ஒரு இலக்கணம் சொன்னதுனால சொல்கிறேன், பொலிட் பியூரோ இருக்கக்கூடிய கட்சியில் தலைமையை சார்ந்தவர் ஒரே ஜாதியாக இருக்கிறார் தொடர்ச்சியாக. இந்த 60 வருஷம் 70 வருஷம் அல்லது இடதுசாரிகள் தொடர்ச்சியாக நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய, அது எந்த கட்சிகளாக இருந்தாலும், பிளவுபட்ட கட்சியாக இருந்தாலும் அல்லது நக்சல்வாரி கட்சிகளாக இருந்தாலும், ஒரு சாதியை சார்ந்தவர் தான் தலைவராக முடியும். இது ஜனநாயகமான்னு கேட்குறேன். பொலிட் பியூரோலாம் இருக்கு இல்ல, ஆனால் அங்கே ஜனநாயகம் இல்லை. நீங்க மற்ற விஷயத்துல எல்லாம் ஜனநாயகத்தை பத்தி பேசுறீங்க. ஒரு கருணாநிதி ஏன் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஜாதி ஏன் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு கேட்கிறேன். அதுவும் ஒரு இடதுசாரி புரட்சிகர அமைப்புல ஏன் இருக்கணும்னு கேட்கிறேன். அந்த மாதிரியான விவாதங்கள் இங்க இன்னும் முன்னெடுக்கப்படலை. மற்ற கட்சிகளும் இடதுசாரி கட்சிகள் எந்த கட்சியும் வேறுபடுத்தல, ஒட்டுமொத்தமாக கட்சிக்குள்ள இருக்கிற ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அதுல ஜாதி ஆதிக்கம் என்பது மிக முக்கியமானது. தகர்க்கப்பட வேண்டும், ஜனநாயகம் வரணும் அப்படின்னா எல்லா அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் வச்சுதான் நம்ம இதை வேல்யூ பண்ணிருக்கோம். இந்த கட்சி சிறந்தது, இந்த கட்சி இருக்குமானால் ஒரு நிமிடம் ஒரு செய்தி. அதாவது வேற ஒண்ணும் இல்லை, எங்கே இந்த திராவிட இயக்கங்கள் இந்த தனி மனித ஆளுமை வருகிறதுனா, பெரும்பாலும் திராவிட இயக்கத்தின் தோற்றம் என்பது இந்த சூத்திரப்பட்டம் இழிவை எதிர்த்து தோன்றிய இயக்கம் என்கிற காரணத்தினால மண்ணாங்கட்டினும் பாவாடைன்னும் பேர் வச்சுக்கணுங்கிற கட்டங்களை எல்லாம் தாண்டி நாங்களும் கலைஞர், நாவலர், சொல்லின் செல்வர், கவிஞர் என்று அந்த ஒரு எழுச்சியின் வெளிப்பாடாகத்தான். தோல்ல போடுகிற துண்டுக்கும் அப்படித்தான் ஒரு வரலாறு உண்டு. இடுப்புல கட்டியிருந்த துண்டு எடுத்து தோல்ல போட்டோம். எனவே அப்படி வந்த குறியீடுகள் சில நேரங்களில் மிகையாக போகிற போது அது விமர்சனத்துக்கு உள்ளாகும். மிகையாக போகிற குறியீடுகளாக அது இருக்கும் வரை பிரச்சனை இல்லை. ஞானிக்குமான சொற்களில் மட்டுமல்ல, கருத்தில் நீங்க சொல்றதுல ஒரு மெல்லிய வேறுபாடு பார்க்கிறேன். குறியீடுகளா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அதுதான் ஒட்டுமொத்த அடையாளமாக மாறும்போது கொஞ்சம் மிகையாக போகிற அது மீண்டும் எல்லாம் ஒரு வட்டம் தான் திரும்ப வரும். இந்த புரிதல் வருகிற போது வரும். சரியா? நிகழ்வில் கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம்.